ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி பெரட்டல் பண்ணுறதுக்கு வேண்டி பட்டாணி கடலையை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஒரு சைடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து கொடுத்து வதக்கி நம்ம ஆட் பண்ணி கொடுத்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்து கொடுத்து இதுக்கு தேவையான அளவு மசால் பொடிகளும் சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கொடுத்து நல்லா பட்டாணியை பிரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கொடுத்து 5 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கணும்னா சூப்பரான பச்சை பட்டாணி பெரட்டல் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.